எஸ்கோர் இன்றைக்கி நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப்பு சாக்லேட்டுமே வாங்கிட்டு வச்சுருக்கிறோம். ஸோ நம்ம ஏரியாவில் கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16-20க்குள்ளே நினைக்கிறேன், எத்தனை சாக்லேட்னு தெரியல கணக்கா. எல்லா டைப் சாக்லேட் வாங்கிட்டு வச்சுருக்கிறோம். இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, எல்லா சாக்லேட்டையும் பிரித்து மிக்ஸ் பண்ணி மில்க் ஷேக் வந்து பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு சாக்லேட்டில் வந்து மில்க் ஷேக் பண்ணி சாப்பிட்டே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சாக்லேட்டையும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க. இப்போ நம்மகிட்ட என்னென்ன சாக்லேட் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிண்டர் ஜாய். ஸோ எல்லாருக்குமே சின்ன பசங்க எல்லாருக்கும் தெரியும் கிண்டர் ஜாய். நெக்ஸ்ட் வந்து கேரமில்க்னு ஒரு சாக்லேட்டு. அடுத்து இந்த மில்கி பார் சின்ன சைஸு. அடுத்து 5 ஸ்டாரு. அடுத்து கேலக்ஸி. அடுத்து கிட்கேட்டில் வந்து 2 இருக்குது, கிட்கேட் 2. அடுத்து ஸ்னிக்கர்ஸ் இல்லை, இது என்னது நெஸ்ட்லே. இதுக்கு இந்த இருக்குது ஸ்னிக்கர்ஸு. அடுத்து டைரி மில்க்கு. இது 5 ஸ்டார் ஓரியோ. அடுத்து ஜெம்ஸ் மிட்டாயி. அடுத்து இது டைரி மில்க் சில்க்கு. இது விஐபின்னு சொல்லிட்டு இது பாரின் சாக்லேட்டு. இது 50 ருபீஸ் எனக்கு சின்ன மதக்கான 50 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். அடுத்து மஞ்சு. அடுத்து இதான் ஒரு அமுல் மில்க் சாக்லேட் சொல்லிட்டு பெருசு இருக்கிறதுல இதான் ஒரு பெரிய சைஸ் வாங்கி. ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் எல்லா சாக்லேட்டும் வந்து பிரித்து டேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டப்பாவில் வந்து கலெக்ட் பண்ணிக்கிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இந்த இதை ஜெம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். உள்ள பாக்ஸுக்குள்ள வந்து எங்கே பாருங்களேன், ஏதோ ஒரு கார்டு மாதிரி வச்சுருக்குறாங்க. ஏதோ ஒரு பார்கோடு மாதிரி ஒரு கார்டு இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட ஜெம்ஸ் சாக்லேட் 2 பாக்கெட்டுக்கு இவ்வளோ போய் பெட்டியா, 2 பாக்கெட் தான் இருக்குது. அடுத்து 5 ஸ்டாரில் டைம் மில்க் சீட் வந்து பிரிச்சுக்கலாம். எல்லாம் வாங்கிட்டு வரதில் பைக்கில் அந்த பிரிட்ஜிலேருந்து எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கரைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு மாதிரியாக இருக்குது. டைம் மில்க் சீட் பேக்கிங் நல்லா இருக்குது. அடுத்து வந்து மஞ்சள் வந்து பிரிச்சுக்கலாம். எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பைக்கு கவரில் வச்சுருந்தோமா, வெயில் என்னாக்கில் அப்படியே எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்துல எல்லாமே அப்படி தான் இருக்குது. எல்லாம் இருக்கட்டும், ஃபைனலாக பார்த்துக்குறோம். அடுத்து விஐபி பாரின் சாக்லேட்டு, இதை வந்து பிரிச்சுக்கிறோம். இது எப்படி இருக்குன்னு தெரியல. நான் சாப்பிட்டதே இல்லை, டேஸ்ட் பார்த்துருவோம் எப்படி இருக்கு. உள்ளவே எல்லாம் ஒரே ஐட்டம் மாதிரி தான் இருக்குது. இந்த மஞ்சள் எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட் தான், பட் எந்த டிஃப்ரெண்ட் இல்லை. ஒன்றே கொடுத்துருக்குறா, இது நெட்டாக கொடுத்துருக்குறா, அவ்வளோதான். இருக்கட்டும். ஸோ ஓகே, அடுத்து 5 ஸ்டார் ஓரியோ வந்து பிரித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எதையுமே நான் சாப்பிட்டது கிடையாது, எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஓரியோ நல்லா இருப்பா, சூப்பராக இருக்கு. ஓகே, அடுத்து கிட்கேட் இந்த பாக்ஸில் இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த சாக்லேட் எல்லாமே ஒரு ஏறிச்சு. ஸ்னிக்கர்ஸ் க்ரீன் கலரில் இருக்குது. இது மட்டும்தாங்க மெல்ட் ஆகாமல் இருக்குது, நல்லா இருக்குது. மெல்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம். அடுத்து டைரி மில்க் தான். இது பயங்கர மெல்ட் ஆகிடுச்சு, பார்க்கவே தெரியுது. கையில் இந்த பார்த்தீங்களா, கையில் ஊட்டிக்கிட்டு அப்படியே. அடுத்து கேலக்ஸி. இதெல்லாம் இப்போ தான் கேள்விப்படுறேன் சாக்லேட் நேமே, இதெல்லாம் பார்த்தது கூட கிடையாது. எல்லாமே அந்த 5 ஸ்டாராக கைது போல தான் இருக்குது, டைரி மில்க் போல தான் இருக்குது எல்லாமே. அடுத்து நெஸ்ட்லே, பயங்கர மெல்ட்டு, கையில் பார்த்தாவே தெரியுது. இங்கே பார்த்துலாம், ஐயோ சரியான மெல்ட்டு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது.
ஸோ ஓகே, இது ஃபைனலில் பார்த்துக்கணும், இருக்கட்டும் ஒரு சைடு. பயங்கர மெல்ட் ஆகிடுச்சு இது. அடுத்து 5 ஸ்டார் ஓப்பன் பண்ணிக்கிறோம். 5 ஸ்டார் நஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். மில்கி பார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, செம்மையாக இருக்கும். அது டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கு. ஸோ ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து இப்போ கிண்டர் ஜாய் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஒரு சைக்கிள் ஜாக்கெட்டு, ஒரு சைடு டாய்ஸ் இருக்கும். இந்த சைடு தான் ஜாக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கும் ப்ரைஸுக்கு சம்மந்தமே இல்லை, கொஞ்சம் ஜாக்கெட்டு தான் இருக்குது. ஓகே, இப்போ என்ன டாய்ஸ் வந்து நம்ம கிண்டர் ஜாயில் கிடச்சிருக்கு பார்த்துக்கிறோம் ஓப்பன் பண்ணி. இது ஒரு குயின் மாதிரி ஏதோ பொம்மை கிடச்சிருக்கு பாருங்களேன். நான் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக வந்து கிண்டர் ஜாய் ஓப்பன் பண்ணோம். ஆனால் வந்து இவ்வளோ பெரிய சாக்லேட் இந்த இடத்துல இருந்துட்டு கண்ணுக்கே தெரியல. அமுல் மில்க் சாக்லேட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சாக்லேட் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணவே இல்லை. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபைனலாக. இது எப்படி இருக்குன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு டயர் மில்க் மாதிரி பெருசாக கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இதுவுமே. ஓகே, உள்ளே வந்து சாக்லேட்டில் பாருங்களேன், கோல்டன் கலரில் பேப்பர் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து டயர் மில்க் மாடல் தான். நல்ல வேலை மெல்ட் ஆகலை, லைட்டாக தான் மெல்ட் ஆகிருந்தேன். கொஞ்சம் நேரம் விட்டு தான் மெல்ட் ஃபுல்லாக ஆகிருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பயங்கரமாக இருக்குது. அப்படியே உள்ளே போட்டுடலாம். ஓகே, நம்ம வந்து சாக்லேட் எல்லாத்தையும் வந்து கிணத்துல எடுத்தாச்சு. இதுக்கு மேலே வந்து மில்க்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு தெரில. பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாக்லேட் மில்க் ஷேக் வந்து கிடச்சிருச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் ஃப்ளேவர் ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. மேலே வந்து அந்த ஒரு சாக்லேட்டோட அப்படியே நிறைய வந்துருக்கு பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குது பார்க்கவே. கலரும் சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி எப்படின்னு பார்த்துருவோம். நல்லாயிருக்கு. அந்த டைரி மில்கோட அந்த ஒரு டேஸ்ட் நல்லா தெரியுது. செம்ம டேஸ்ட்டு, வேறு லெவல். அப்படியே குடிச்சிட்டே இருக்கலாம்லே, நல்லா இருக்கு. டைரி மில்க்கு, அதுக்கப்புறம் இந்த அமுல் மில்க் சாக்லேட் சொல்லிட்டு பெருசாக போட்டோம்ல, அது நிறையா இருந்துச்சு. அதோட டேஸ்ட்லாம் அப்படி தனியாக தெரியுது, நல்லா இருக்கு. செம்ம டேஸ்ட்டு. ஓகே ஸ்குவாட், இதை பற்றி நீங்கள் என்ன உங்களோட ஒப்பீனியன் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணுமா கண்டிப்பாக வீட்டில் வந்து ஒரு சண்டே பெஸ்ட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். எனிவே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.